யோர்டன் இந்த ஒரு நாடு மத்திய கிழக்கு அரசியலே பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. ஏனென்றா ஒரு பக்கம் பார்த்தா இஸ்ரேலை பயங்கரமா விமர்சனம் செய்யறாங்க. ஆனா இன்னும் ஒரு பக்கம் அதே இஸ்ரேலுக்கு கேடியமா செய்யப்பட்டு கொண்டு இருக்காங்க. முக்கியமா ரஷ்யன் நியூஸ் நெட்வொர்க் கொடுத்த ஒரு தகவல் இப்ப இன்டர்நெட்டையே அதிர வச்சிருக்கு. ஜனவரி 14 இருந்து 75 ராணுவ விமானங்கள் ஜோர்டன்ல தரையிறங்கி இருக்கு. இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஈரானுக்கு எதிரான போரை அமெரிக்கா ஆரம்பிக்க போறார்கள் என்ற பதட்டம் இருக்கிற இந்த சூழ்நிலையில ஜோர்டன்ல இப்படி ராணுவ விமானங்கள் வந்து இறங்குறது ஒரு சின்ன விஷயம் இல்லை. இதற்கு பின்னாடி இருக்கிற பெரிய மாஸ்டர் பிளான் என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் பேச போகிற இந்த 75 விமானங்கள் அப்படிங்கிறது ஏதோ சும்மா வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜ் இல்லை. இதற்கு பின்னாடி ஸ்ட்ராங்கான ஃப்ளைட் ட்ராக்கிங் டேட்டா இருக்கு. ஜனவரி 14 இருந்து ஜோர்டனில் இருக்கின்ற முவாபாக் சால்டி ஏர்பேஸுக்கு அமெரிக்காவோட ராட்சச விமானங்கள் வர ஆரம்பிச்சிருந்தது. அந்த விமானங்கள் சாதாரணமானதில்லை. C-17 குளோப் மாஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விமானம். இதில் டேங்கியல் ஹெலிகாப்டர்கள் ஏன் ஒரு குட்டி இராணுவத்தை ஏற்றிக்கிட்டு போக முடியும். இவ்வளோ பெரிய விமானங்கள் அடுத்தடுத்து 75 முறை தரையிறங்கி இருக்கன்னா அங்கே ஏதோ மிகப்பெரிய ஒரு சரக்கு தரையிறங்கி இருக்குன்னு தான் அர்த்தம். அதாவது மிகப்பெரிய ஒரு இராணுவ தளபாடங்களை அமெரிக்கா அங்கே வந்து குவித்திருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். இந்த விமானம் எங்க இருந்து வந்தா ஜெர்மனியில இருக்கிற ராம்ஸ்டைன் அமெரிக்க இராணுவ தளத்துல இருந்தும், கத்தாரில் இருக்கிற அல் உதை இராணுவ தளத்துல இருந்தும், அப்புறம் நேரா அமெரிக்காவில இருந்தும் வந்திருக்கு. இப்படி வந்ததை தொடர்ந்து நிறைய வல்லுநர்கள் முக்கியமாக சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, ஜோர்டன் இப்போ இஸ்ரேலோட லாஜிஸ்டிக் கப்பா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. அதாவது இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை நேராக இஸ்ரேலில் கொண்டு வந்து இறக்கினா உலக நாடுகளோட எதிர்ப்பு வரும். அதனால பக்கத்தில் இருக்கிற ஜோர்டன்ல இறக்கி அங்கிருந்து ரகசியமாக இஸ்ரேலுக்கு கொண்டு போறாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை தான் இப்போ வலுவாக்கி இருக்கு. ஆனால் இதற்கு ஜோர்டன் தரப்புலேருந்து ஒரு விளக்கம் சொல்றாங்க. இது ஜனவரி மாசத்துல ஜோர்டன் சிரியா எல்லையில இருக்கிற டவர் 22 அப்படிங்கிற அமெரிக்க தலைமையில ஒரு ட்ரோன் தாக்குதல் நடந்துச்சு. அதுல 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கொண்டு வர்ற இந்த 75 விமானங்களும் இஸ்ரேலுக்காக இல்லை, எங்க சொந்த பாதுகாப்புக்காக சிரியாவிலையும் ஈராக்கிலையும் இருக்கிற எங்க படைகளை பலப்படுத்தத்தான் இந்த ஆயுதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சின்ன தாக்குதலுக்கு 75 பிரமாண்ட விமானங்கள் வருமா? இதுதான் இப்ப இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வியா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஜோர்டனோட அரசாங்கம் இதை பற்றி பெருசா வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. எங்க நாட்டுல அமெரிக்கா இருக்காங்க, அவங்க வழக்கமா வர்றதுதான் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா கடந்து போறாங்க. ஆனா மக்கள் இது நம்புறதா தெரியல. இதை இந்த மக்கள் நம்பல. இப்ப முக்கியமா எல்லாருக்கும் அனுப்பி இருக்கிற கேள்வி, ஜோர்டன் என்னத்துக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணணும் என்பதுதான். ஜோர்டன்ல இருக்கிற பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது அந்த அரசாங்கம் எப்படி இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணலாம் என்ற கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு எழும்பும். இங்கதான் அமெரிக்கா அப்படிங்கிற பெரிய தலைக்கட்டு உள்ள வருது. ஜோர்டன் அரசாங்கத்துக்கு வருஷம் அமெரிக்கா கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குது. அவங்க சொல்றது, அதாவது அமெரிக்கா சொல்றது ஜோர்டன் கேட்டுத்தான் ஆகணும் என்கிற ஒரு கட்டாயத்துல ஜோர்டன் இப்ப இருக்கா. இப்ப நாங்க இந்த வீடியோட முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். ஈரான் இப்ப ஜோர்டன் மேல சம கடுப்புல இருக்காங்க. ஈரான் ஒபிசியலாகவே அதிகாரப்பூர்வமாகவே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார்கள், இஸ்ரேலுக்கு உதவி செய்யற எந்த ஒரு அரபு நாடும் எங்களோட எதிரிதான் என்று. ஏப்ரல் 14 ஈரான் இஸ்ரேல் மேல மிசைல்களை லான்ச் பண்ணின போது அமெரிக்காவோ பிரிட்டனோ அதனை தடுத்திருந்தா அதில் ஆச்சரியம் இல்லை. ஆனா ஒரு அரபு நாடா இருக்கிற ஜோர்டன் ஈரானோட ட்ரோன்களை சுட்டுப்படுத்தினார்கள், ஈரானோட மிசைல்களை சுட்டுப்படுத்தினார்கள். நாங்க இஸ்ரேலை தண்டிக்க பார்க்கிறோம், ஆனா நீங்க இஸ்ரேலுக்கு கேரியமா நிக்கிறீங்கன்னு ஈரான் தரப்புலேருந்து ஜோர்டனுக்கு எதிரான நேரடியான குற்றச்சாட்டையும் முன்வைச்சிருந்தார்கள். ஈரானோட உளவுத்துறை தரப்புலேருந்து அனைவருமே திருக்கிற வைக்கிற ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க. ஜோர்டன் தன்னோட வான்பரப்பை ஏர்பேஸ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மொத்தமாக குத்தகைக்கு கொடுத்துட்டதாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க. உண்மை என்னண்டா, ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்கு ஏவுகணைகள் போகணுமெண்டா ஜோர்டன் வழியாத்தான் போகணும். இப்ப அந்த வழியை ஜோர்டன் அடைச்சு வச்சிருக்காங்க. இதனாலதான் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, ஜோர்டன் இப்போ ஒரு சுதந்திரமான நாடு இல்லை, அது இஸ்ரேலோட எல்லை பாதுகாப்பு படை மாதிரி செய்யப்படுது. இதுவரும் பேச்சா மட்டும் ஈரான் சொல்லல. ஈரானோட IRGC தரப்புலேருந்து ஜோர்டனுக்கு பலமுறை மறைமுகமான எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. இப்ப இன்னும் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லட்டா, ஜோர்டன்ல இருக்கிற அதே அமெரிக்க இராணுவ தளங்கள்ல இருந்துதான் இஸ்ரேலுக்கு தேவையான இன்டெலிஜென்ஸ் போகுதுன்னும் ஈரானோட ஆதரவு ஊடகங்கள் ஆதாரங்களை அடுக்கி வைக்கிறாங்க. ஜனவரி 14 இருந்து வந்த அந்த 75 விமானங்கள்ல ரேடார் கருவிகள், ஏவுகணைகளை தடுக்கிற அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் வந்ததா சொல்லப்படுது. அதாவது இஸ்ரேலுக்குள்ள கொண்டு போய் மிசைல்கள் போய் விழுகிறதுக்கு முன்னாடியே அதை ஜோர்டன் மண்ணில் வச்சு தடுத்து நிறுத்த அமெரிக்கா பிளான் பண்றாங்க. இது இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படுற ஒரு எக்ஸ்ட்ரா லேஜர் பாதுகாப்பு.
ஒரு அரபு நாடு இஸ்ரேலை பாதுகாக்க தன் மண்ணை பயன்படுத்த அனுமதிக்கிறது எந்த விதத்துல நியாயம் என்பதுதான் ஈரானோட ஆதரவாளர்கள் கேட்கிற கேள்வியாக இருக்கு. இப்படி ஜோர்டன் இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காண்டி வேலைகளை செய்கிறத ஈரான் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க போறதில்ல. ஜோர்டன்ல இருக்கிற 60% பாலஸ்தீன மக்களோட உணர்வுகளை ஈரான் தூண்டிவிட பார்க்கிறார்கள். ஜோர்டன் தெருக்கல்ல நடக்கிற போராட்டங்கள்ல இப்போ ஈரானுக்கு ஆதரவான கோஷங்களும் மெல்ல மெல்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கு. எங்களோட சகோதரர்கள் காசாவில் செத்து கொண்டு இருக்கும்போது, கொல்லப்பட்டு கொண்டு இருக்கும்போது எங்களுடைய ராயா இஸ்ரேலை பாதுகாக்கிறாரா? இதுதான் மக்கள் கேட்கிற கேள்வியா இருக்கு. அந்த போராட்டக்காரர்கள் கேட்கிற கேள்வியா இருக்கு. ஈரானை பொறுத்தவரை ஜோர்டன் அரசாங்கம் விழுந்தா, ஜோர்டனோட மன்னர் ஆட்சி விழுந்தா அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனமா அமையும். இதனால்தான் ஜோர்டனுக்கு வந்த இந்த 75 மிலிட்டரி விமானங்கள் விஷயத்த ஒரு பெரிய ஒரு ஆயுதமா ஈரான் கையில எடுத்திருக்காங்க. இது வெறும் இராணுவ விமான போக்குவரத்து மட்டுமில்ல, இது ஜோர்டன் அரசாங்கத்துக்கு வைக்கப்பட்ட ஒரு செக்காகத்தான் பார்க்கப்படுது. அமெரிக்கா என்னவோ இஸ்ரேலை பாதுகாப்பதற்காண்டு தான் இதெல்லாம் செய்யறாங்க. ஆனா அமெரிக்கா செய்யற விஷயத்த ஜோர்டனுக்கு எதிராக இப்ப ஈரான் கையில எடுத்திருக்காங்க. ஈரான் இதனை ஜோர்டனுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு செக்காக மாற்றி வச்சிருக்காங்க. இது ஜோர்டன்ல இருக்கிற மக்களுக்கு, ஜோர்டனோட மன்னர் அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுது. ஏன்னா பாலஸ்தீன மக்களை இஸ்ரேல் கொள்கிறார்கள். இந்த நேரத்துல இஸ்ரேலை பாதுகாப்பதற்காண்டி ஜோர்டனோட அரசாங்கம் செய்யப்படுறது ஜோர்டன்ல இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுது. இந்த கோபம் ஏற்கனவே வெளிப்பட ஆரம்பிச்சது. இந்த கோபம் எப்ப மிகப்பெருசா வெடிக்க போதோ அப்போது ஜோர்டன்ல இருக்கிற மன்னராட்சி கவுக்கப்படும் என்பதுதான் உண்மை. கண்டிப்பா இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எப்படி ஈரான்ல 1979 மன்னராட்சி கவுக்கப்பட்டதோ அதே மாதிரி ஜோர்டன்ல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வெகு தொலைவில் இல்ல. கூடி சீக்கிரமே இது நடக்கும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. மன்னராட்சி கவுக்கப்பட்டால் அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனமா இருக்கும் என்பதுதான் உண்மை. இது கூடி சீக்கிரம் நடக்கும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. அது நடக்கக்கூடிய வாய்ப்புகளை அமெரிக்கா இப்படி இஸ்ரேலை பாதுகாப்பதற்காண்டு செய்கின்ற முடிவுகளை ஏற்படுத்தி கொடுக்குது என்பதும் உண்மைதான். ஆக மொத்தத்துல ஜோர்டன் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா கொடுத்த காசுக்காண்டி அமெரிக்கா சொல்றதை ஜோர்டன் கேட்கணும். இன்னொரு பக்கம் சொந்த நாட்டு மக்களோட உணர்வுகளை மதிக்கணும். இந்த 75 விமானங்கள் விஷயம் சாதாரணமாக தெரியலாம். ஆனா இது மத்திய கிழக்கோட, அதாவது மிடில் ஈஸ்டோட மொத்த அரசியலை மாற்ற போற ஒரு குறியீடு, ஆரம்ப புள்ளி. உங்களுக்கு என்ன தோணுது? ஜோர்டன் பண்றது சரியா? இப்படி பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஜோர்டன் செய்வது சரியா? இல்ல அவங்க தங்களோட சொந்த மக்களை ஏமாத்துறாங்களே, இது தப்புன்னு உங்களுக்கு தோணுதா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வையுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிய தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்றேன்.